ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கும் நம்ம வந்துட்டு பிக் பாஸ் சம்மந்தப்பட்டது தான். பட் அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அரோராவோட ஆல்பம். இட் இட் வாஸ் அபவுட் 3 minutes 35 seconds ஆல்பம் அது. நாஷ்டே நக்குன்னு சொல்லிட்டுன்னா அவர் வந்துட்டு அந்த ஆல்பம் பண்ணியிருந்தாரு. அந்த ஆல்பம் பேர் வந்துட்டு ரோஸ் இல்லா ஜாக் அப்படின்னா அந்த ஆல்பம். ஸோ இந்த ஆல்பம்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங், அடல்ட்ஸ் கான்டென்ட், வல்காரிட்டி எல்லாமே இருந்தது. இது 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 எதுக்கு இப்ப பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு போல்டா இருக்கணும், ஃப்ரீடமா இருக்கணும். இந்தியன் பேரண்டிங் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்துட்டு என் சுதந்திரத்தை வந்துட்டு இன்னொருத்தர் வந்து அது பெத்தவங்களா இருந்தா கூட வந்துட்டு அதுல குறுக்க நிக்க கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டு பேசிட்டு வர விஷயம் உங்களோட பாடியை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு மட்டும் தானான்றது தான் என்னோட கேள்வி. இப்போ பார்வதியோட அம்மா வந்துட்டு என் பொண்ணு புதுமை பெண்ணுன்னு சொல்றப்ப வந்துட்டு எல்லாருக்கும் எரிச்சல் ஆகுது, இன்க்ளூடிங் அரோரா. பாரதி கண்ட புதுமை பெண் சொன்னாக்க உங்களுக்கு அவ்வளோ அலர்ஜி ஆகுது. நான் என்ன சொல்றேன், புதுமையான விஷயங்கள் இல்ல ஒரு தடைகளை உடைத்து வர விஷயங்கள் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு தான் டிராவல் பண்ற இடத்துல இல்ல ஒரு ஆபீஸ் ஒர்க் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிளாக் ஆகும். ஸோ அதையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு வரத்துக்கு வந்துட்டு நாங்க புதுமை பெண்கள் நாங்க சொல்லிப்போம். ஸோ எனக்கு என்ன சொல்றது, ட்ரெஸ்ஸில் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கெயின் பண்றதுக்காக பைசாக்காக உடம்பை வந்துட்டு ஒரு போக பொருளா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு இது கொடுக்கறது, வைரலுக்காக கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்சு அது புதுமை பெண்ணெல்லாம் வந்துட்டு அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்றத சொல்வேன். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பிக் பாஸை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கனி வந்துட்டு தன் பெண்ணை வந்துட்டு என்ன மாதிரி இருக்கிறான்னு சொல்றாங்க. திவ்யா என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிறா. அப்புறம் சபரி வந்துட்டு தன் குழந்தைய என்ன மாதிரி வளர்ப்பேன்னு சொல்றா. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க லைஃப்ல இப்ப அந்த பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டு அந்த ஒரு இதுக்காக போனதும், அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல ஃபேமிலியா வந்துட்டு என்ட்ரி கொடுத்ததும் வந்துட்டு ரியா அப்படின்ற ஒரு கேரக்டர். அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னுட்டுன்னு ஒரு கேரக்டர், இவங்க மட்டும்தான் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன வேணா அது என்ன பேரை வச்சுக்கிறீங்களா. ஏன்னா இவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்டு, அபவ் ஃப்ரெண்டு, பிலோ லவ், இந்த மாதிரி தெர் இஸ் அ லைன் பிட்வீன் இட். ஸோ வாட் எவர் இட் இஸ், வி டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு ஆல் தோஸ் திங்ஸ். அப்போ இவ்வளோ நாள் ரியா அசிங்கப்படலையா அதை பார்த்து? அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு ஃப்ரெண்டை நீ இவ்வளவு நாள் வச்சிருந்திருக்க. இப்ப ரியா மாதிரி ஒரு மட்ட ரகமான ஒரு ஃப்ரெண்டை நீ இவ்வளவு நாள் வச்சிருந்திருக்க. ரியாவை விட்டு நீ வெளியில வந்திருந்தாலே வந்துட்டு நீ எப்பயோ திருந்திருப்ப போல இருக்கே நீ சொல்றத பார்த்தா. அப்ப உன்னை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கினதே ரியா தான் போல இருக்கே. இப்ப அதுதானேங்க அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வேணும், இந்த பாண்டிங் எல்லாம் வேணும், அதுக்காக அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வந்து அந்த கஷ்டம்ன்ற வார்த்தையும் அவங்க யூஸ் பண்றாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்ப திவ்யா வந்துட்டு எங்க அம்மா மாதிரின்னா எனக்கு சத்தியமா புரியலங்க எனக்கு. தயவு செய்து ஒரு அப்பா அம்மாவுக்கு நிகரா இன்னொருத்தர் தயவு செய்து கொண்டு வராதீங்க யாரும். அப்பா அப்பா தான், அம்மா அம்மா தான், அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு யாருமே கிடையாது. சோ நீ வந்துட்டு அம்மா மாதிரி அப்படின்னா உங்க அம்மா நல்ல அம்மா தானே. நீ நல்லா இருக்கணும், இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாதன்னுட்டு உனக்கு அட்வைஸ் பண்ண அம்மா தானே. அது இந்தியன் பேரண்டிங். ரொம்ப கட்டுப்பாடா இருக்குது, ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு ஆடை சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அவங்க அப்பா அம்மாவை விட்டு வெளியில வந்த, அவங்க வந்துட்டு உன்னை வெளியில அனுப்பல. நீ வரணும், உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சுதந்திரங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, அவங்களோட ரத்தத்தையும் வியர்வையும் உறிஞ்சிட்டு உன்னோட 20 வயசுக்குள்ள நீ எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு நீ அதுக்கப்புறம் வர நீ வெளியில. இப்ப இதுல யார் கேவலமானவங்கன்றது மட்டும் பாருங்க.
சோ ஒரு அப்பா அம்மாவை ஒதுக்குறதுக்கு கூட வந்துட்டு நீ எந்த அளவுக்கு அவங்க கிட்ட உரிய முடியுமோ உறிஞ்சிட்டு தான் நீ வெளியில வந்திருக்க நீ. சோ இன்னைக்கு நான் இது ஆல்ரெடி நான் பேசுனதுதான். மாடலிங், ஒரு என்ன மாடலிங் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு நடிக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. சோ நம்மளுக்கு நடிப்பு வராது, அது முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்டிங் வராது, ஹீரோயின் எல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு வர்த் இல்லை நம்ம அப்படின்றது உனக்கு முடிவாயிடுச்சு. ஓகே ஃபைன். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்ற? நர்சிங்னு சொல்ற. இப்ப நீ இவ்வளவு நாள் நீ டிராவல் பண்ண இடத்துல அந்த நர்சிங்ன்ற விஷயமே கிடையாது. அப்போ நான் அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நர்சிங்னா சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கே அவ்வளோ ரத்தத்தையும் பார்க்குறப்ப வந்துட்டு அந்த நர்ஸுங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா அது மேல் ஃபீமேல் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாங்க, சிஸ்டர், அவ்வளவுதான். ஸோ என்ன சொல்றது, ஒரு புனிதமான ஒரு விஷயத்த வந்து ஆபாசவாதி நீ சொல்ற அப்படின்றப்ப வந்துட்டு நீ புனிதராயிட முடியுமா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜூலி சொன்னோம், நர்சிங் பண்ணிட்டு இருந்தேன்றாங்க. ஆனா இப்ப அவங்க நர்சிங் கிட்டேயே போறது இல்லை. என்ன டோட்டலி ஷீஸ் ஆன் வேற ட்ராக். அப்போ அது கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு என்ன சொல்றது, ஹோல் ஹார்ட்டட்லி கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அதுல முழு மனதோட அர்ப்பணிப்பு இருக்கணும். யார் வேணா நர்ஸ் ஆயிடலாங்களாங்க, என்னங்க இது? இல்ல எனக்கு அந்த நர்சிங் பண்ற எரிச்சல் ஆகுது. எவ்வளோ ஆபாசமான படங்கள் எல்லாம் இருக்கு தெரியுங்களா? உண்மையிலேயே சொல்றேன், எனக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருந்தது அதை பார்த்துட்டு. இல்ல இதை பெத்தவங்க பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்ற ஒரு ஆத்திரம் எனக்கு அப்படி வருதுங்க. இப்போ நான் ஃப்ரீடம்க்கு நான் எதிரி இல்லை. ஆனா இந்த ஃப்ரீடம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்றாங்க பாருங்க, அது மட்டும்தான் என்னோட ப்ராப்ளம். இப்ப இவங்க சொன்ன இந்த இதுல வந்துட்டு கான்செப்ட்ல வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன், அந்த அடல்ட் கான்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்க. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. பட் 2 ஐடி இருக்கு அவங்க பேர்ல, ரெண்டுலயுமே வந்துட்டு இன்னுமும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஏன் போய் சொல்ற? அது உன்னோட சௌகரியம். யூ ஹாவ் டிசைடட் சம்திங், யூ வாட் எவர் வாண்ட் யூ கோ வித் தட்ன்ற. நான் யார முட்டாள் ஆக்குற? இப்போ இது உன்னோட பாடி, உன்னோட சாய்ஸ். இதுல நாங்க மாரல் போலீஸ் எல்லாம் பண்றதுக்கு நாங்க வரல. ஆனா அதே டைம்ல ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு என்ன சொல்றது, போல்ட் இமேஜ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த சிம்பத்தி கார்டு, அந்த சிம்பத்தி ஆங்கிள் கிரியேட் பண்றது, இதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு மிஸ் மேட்சா தோணுது. இப்ப நீ போல்டா இந்த விஷயத்துல, அப்ப நீ போல்டா அங்கேயே நில்லு. எதுக்கு விக்டிம் கார்டை எடுத்து அதுல மிக்ஸ் பண்ற? இந்தியன் பேரண்டிங், அது பர்சனல் சாய்ஸ் எடுக்கிறது வந்துட்டு ஸ்ட்ராங் டிசிஷன் தான், ஐ அப்ரிஷியேட், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆனா நீ எடுத்திருக்கிறது வந்துட்டு வேற விஷயத்துக்காக, ஐ கான்ட் அக்செப்ட் இட். அதுக்கு வந்துட்டு நீ காரணம் சொல்றது இந்தியன் பேரண்டிங் தான் காரணம், கல்ச்சர் காரணம்னுட்டு ஜெனரலைஸ் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு ஓவர் சிம்பிளிஃபிகேஷனா எனக்கு தெரியுது. உங்க டிசிஷன் உங்களோடதுங்க. ஆனா 140 கோடி மக்கள் வந்துட்டு மக்களோட பேரண்டிங்க நீங்க பிளேம் பண்றீங்க பாருங்க, அதுதாங்க வந்துட்டு உறுத்துது எனக்கு. ரிபல் ஆகணும்னா ரிபல் ஆகுங்க, அதுக்கு எதுக்கு எக்ஸ்கியூஸ்ன்னு கேக்குறேன் நான். இப்போ ஒரு அட்டென்ஷன் ஷீக், ஒரு சோஷியல் மீடியால ஒரு மானிட்டைசேஷன் ட்ரெண்ட் ஆகணும்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும், அதுக்கு ஒரு ஷாக் வேல்யூ இருக்கணும். அதே மாதிரி இப்ப பிக் பாஸ்ல மைலேஜ் வேணும்னாக்கா பிஆர், அதுக்கான அட்டென்ஷன். இப்ப விசிபிலிட்டி வேணும்னாக்கா ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும். இப்ப இந்த சைக்கிள் தான் ஒர்க் ஆகுது. இப்ப ஆடியன்ஸ் எமோஷனல் ஆகுறாங்க, கண்டஸ்டன்ட் வந்துட்டு வைரல் ஆகுறாங்க அந்த இடத்துல. அப்போ பர்சனலி ஜட்ஜ் பண்ண நான் வரல. இப்போ நான் வந்துட்டு உன்னோட பர்சனல் விஷயத்த நான் ஜட்ஜ் பண்ண வரல, அது உன்னோட லைஃப். ஆனா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்னுட்டுனா பப்ளிக் ரியாக்ஷனா நானும் வந்துட்டு சொல்ல முடியும். அதுதான் நான் வந்துட்டு ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றேன். நீ வந்துட்டு சொல்ற நீ எப்ப சொல்ற இவங்கள சொல்ற, அப்ப இவ்வளவு நாள் ரியா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுதான் என்னோட கேள்வி. ஸோ ஷீ இஸ் த வர்ஸ்ட் ஃப்ரெண்ட் எவர் யூ ஹவ் காட் இன் யர் லைஃப் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன்.
நல்ல அப்பா அம்மா, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச அப்பா அம்மா உன்னை வந்துட்டு இத்தனை மணிக்கு வந்து மேல வந்துட்டு நீ வெளியில போக கூடாது, வரக்கூடாது, இன்னார்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னுட்டுன்னு உன்னை வந்துட்டு அந்த தலையில குட்டி குட்டி வளர்த்தது உனக்கு பிடிக்கல. உனக்கு இப்ப என்ன சொல்றது, ஸ்மோக்கிங் மாடலிங் பண்ணாக்கா ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு இன்டர்வியூல கேட்டாக்கா, இல்ல இல்ல எனக்கு ஸ்மோக்கிங் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணவன் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு கிஸ் பண்ணா கூட எனக்கு அலர்ஜி ஆகும். நம்ம எந்த நாட்டுல இருக்கிறோம், எந்த ஊர்ல இருக்கிறோம், நீ எங்க இருந்து வந்த, ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, இவங்க சொல்றப்ப சொல்றாங்க சேலம்ன்றத சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு, என்ன சொல் சேலம், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கலாச்சாரம். நீ சொல்ற அந்த இந்தியன் பேரண்டல் சொன்னதுனால நான் இது கலாச்சாரம்ன்றத பேசுறேன் நான். இருக்கு, நாங்க ரொம்ப பொத்தி பொத்தி எல்லாம் நாங்க சொல்லல. ஆனா என்ன சொல்றது, த வே யூஆர் ரிப்ளைங் டு a question, என்ன சொல்றது, எனக்கு ஷாக் ஆகுது. இப்ப நம்மள கேட்டாக்கா ஸ்மோக் பண்றியானாக்கா இல்லன்னு சொல்லுவேன். என்ன என்ன பார்த்து கேட்கிற, அது வந்துட்டு ஒரு காலத்துல இருந்தது. இப்ப இன்னைக்கு வந்துட்டு மேல் ஃபீமேல் எல்லாருமே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு நோன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு தெரியுது இது வந்துட்டு காமன் ஆயிடுச்சு, யூனிசெக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. ஸோ நம்ம அதுக்கான பதில சொல்லிட்டு போக போறோம். இதுக்கு வந்துட்டு இதுக்கும் அது கிஸ் பண்ண 5 மினிட்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கிஸ் பண்ணாக்க எனக்கு அலர்ஜி ஆகுன்றதுக்கும் என்ன இருக்கு? இப்ப யார வேணா கிஸ் பண்ணிடுவியா? இதுல நிறைய விஷயங்கள் பேசணும். நான் ஆக்சுவலி இன்னொரு டாபிக் எடுத்து பேசலான்னு இருக்கிறேன். இது இவங்களுக்கு என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றதும் இருக்கு. ஆனா நம்ம யூனிக்கா தெரியணும்னும் இருக்கு. இப்ப என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் கிடையாது. இப்போ கம்ருதீன்னா துஷாரை வச்சு எப்படி கேம் ஆடிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அந்த பையன் மாட்டல கம்ருதீன். துஷார் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகிறது தான் பெட்டர். ரொம்ப போல்டா சொல்றாங்க. இப்ப அங்க இருந்த வரைக்கும் துஷார் துஷார் துஷார், அது லவ்வான்னு கேட்டாக்கா இல்ல. ஆனா லவ். பிரேக்கப் ஆன பையனுக்கு வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் இது, மறுபடியும் அதை ரீகனெக்ட் பண்றதுக்காக ஒரு அழைப்பு அது. அது ஏன்னாக்கா துஷார் எதனா தப்பா அங்க நம்மள புரிஞ்சுன்னு இருப்பான் அப்படின்னுட்டுன்னு. துஷார் என்ன சொல்றது, துஷார் வந்து இங்க வியானா கிட்ட எல்லாம் நல்லா பேசினதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல கம்ருதீனை பார்த்துட்டு கம்ருதீன் ஐ மிஸ் யூ. ஸோ நான் நிறைய பேசிட்டேன். தி சார்ட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு தே ஓன்ட் ஸ்டிக் இன் டு அ சிங்கிள் கை. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான பெண்ணுன்றது உனக்கே உன்னை நல்லா தெரியும். நீ தேவையில்லாம ஏன் ஒருத்தர் ஒரு ட்ரூ லவ்ல இருக்காங்க, ஒரு பாண்டிங்ல இருக்காங்கன்னா ஏன் அவங்களோட ஃபீலிங்கை போய் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிற? ஏன் எல்லா ஆம்பளையும் உன் மேலேயே உன் தோள் மேலேயே கையை போட்டுட்டு உட்காரணும்னு நினைக்கிற? இப்ப எனக்கு கானா வினோதெல்லாம் நீங்க காமெடி நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு வந்துட்டு அது காமெடியா தோணல. ஹீஸ் ஹேவிங் அ லைஃப் இல்ல. ஷீ நீட்ஸ் அ மேல், அவ்வளவுதான். ஷீ நீட்ஸ் அ மேல் கம்பேனியன், அவ்வளவுதான் அவளோட இது. அதுக்கு இப்போ கானா வினோத் ஊருக்கு அது என்னது? இது என்ன சொல்றது, தேவையில்லாத ஒரு இது. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, குழந்தைகள் இருக்கு. மனம் வந்துட்டு குரங்கு மாதிரிங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கிறதுல தான் இருக்குது. நான் வந்துட்டு அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப பார்வதி வாஸ் வெரி சீரியஸ். அவ கடைசி வரைக்கும் அந்த ஒருத்தரோட தான் இருந்தா. வாரத்துக்கு ஒருத்தர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இல்ல. எல்லார்கிட்டயும் வந்துட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணல அவ. ஒண்ணு மத்தவங்க கிட்ட பேசினா அவனுக்கு பொசிசிவ் ஆகணும்ன்றதுக்காக பேசினா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பொண்ணு எனக்கு டோட்டலாவே எனக்கு பிடிக்கலங்க. ஏன்னா நான் அந்த வீடியோ எனக்கு அனுப்பினாங்க. ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட். ஐ வாஸ் வெரி மச் ஷாக். நான் க்ளோஸ் பண்ணேன் நான். ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணுது அந்த பொண்ணு. சோ இத அந்த பொண்ணு இத பண்ணி பைசா பண்ணுது. ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை சப்ஸ்கிரிப்ஷன்ல போட்டுட்டு பைசா பாக்குறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்னங்க மரியாதை கொடுக்கணும் நம்ம? அந்த பொண்ணை நான் எப்படிங்க ஹானர் பண்ணுவேன் சொசைட்டில? அந்த மாதிரி பொண்ணை பார்த்தாக்கா என் பசங்க எல்லாம் வந்துட்டு கெட்டு போயிடும்ன்ற எல்லா தாய்மார்களுக்கும் அந்த எண்ணம் தானேங்க வரும். ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஷி டேக்ஸ் டிசிஷன். என்ன சொல்றது, எல்லாம் யோசிச்சு பண்றா. எல்லாம் ஓகேங்க. பட் கேரக்டர் வைஸ் ஜீரோ தானே.
இப்ப நீங்க ஒரு விஷயத்த பார்த்துட்டு அரோரா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னாக்கா இட் டசன்ட் மீன் ஹர் கேரக்டர் இஸ் வெரி குட். அதை தான் நாங்க பேசுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசப்படும். நம்ம வந்துட்டு பிக் பாஸ்னாக்க பிக் பாஸ் 9 தான் முடிஞ்சு போச்சு. பட் திஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு தே ஓன்ட் புட் அன் எண்ட் அப்படின்றது தான் நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு அவங்க ஷீஸ் வில்லிங் டு கோ டு போலான்னாக்கா லெட் ஷி கோ. பட் அந்த நர்ஸ் அந்த சேவையை களங்கப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் நான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீடம்னா எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குமா, இல்லை இந்தியன் பேரண்டிங்கை ப்ளேம் பண்றது ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ.